நீட் தேர்வு எவ்வளோ பயங்கரமான கொடூரமான ஒரு தேர்வு தெரியுமான்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ கொடூரமான தேர்வை யார் முதல்ல கொண்டு வந்தான்னு சொல்லி கேட்டால் காங்கிரஸும் திமுகவும். பிஜேபிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கையிலையோ கொள்கை கோட்பாடு திட்ட வரைவிலையோ எதுலேயுமே நீட்டுங்கிற பேரே கிடையாது. நீட்டுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீட்டை பெற்று பேர் வைத்து இப்போ வளர்த்தது யார் அப்படின்னு கேட்டால் திமுகவும் காங்கிரஸ் மட்டும்தான். இவங்க என்னங்கிறாங்க, இன்றைக்கி எதுவுமே தெரியாத மாதிரி பாஜக தான் இந்த நீட்டை கொண்டு வந்ததுன்னு வாய் பூசாமல் போய் சொல்கிறாங்க. நீட்டை கொண்டு வந்துட்டு இவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வாங்கிடுவோம் அப்படின்னாங்க. இது என்ன வாதம்னே தெரியல. இப்போ மற்றெல்லாம் போய் சாகிறதா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வாங்கிட்டா? சரி, சொன்னீங்களா, செஞ்சீங்களா? முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டு வந்தது எப்போ அப்படின்னா 2013. அன்னைக்கு காங்கிரஸ் திமுக ஆட்சி தான் மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வு வந்தது. இவங்க விளக்கு வாங்கி தரல, விளக்கமாறு வாங்கி தரல, எதுவும் செய்யலை. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் கோர்ட்டில் போய் கேஸு போட்டு தற்காலிகமாக அந்த தேர்வை நிறுத்தி வச்சாங்களே ஒழிய இவங்க விளக்கு வாங்கி தரவே இல்லை. நீட்டு விளக்கு அப்படிங்கிறதே ஒரு மோசடியான ஒன்றுங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீட்டுக்கு நீட்டு தமிழ்நாட்டுக்கு விளக்கு மட்டும் விளக்கு வாங்குறதெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஒரு ஏமாத்து வேலை. 10 வருஷமாக சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நீட்டு தேர்வே மொத்தமாக தடை செய்ய ரத்து பண்ணுங்கிறாங்க. அதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. மோடியே நினச்சாலும் அவளை ஈஸியாக பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த நீட்டு தேர்வுங்கிறதே முழுக்க உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் கண்காணிப்பில் கீழே இயங்கி கொண்டிருக்கிற ஒரு தேர்வு. அதை நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் அபாலிஷ் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த நீட்டை வச்சுக்கிட்டு இந்த 10 வருஷமாக இந்த திமுகவும் காங்கிரஸ் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் ஓட்டு போடுங்க, நாங்கள் கிட்டத்தட்ட 4 தேர்தலில் இதை சொல்லியே ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. கடைசி என்ன சொன்னாங்க, நீட்டு ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு ரகசியம் இருக்குது, பயங்கரமான ரகசியம் வச்சுருக்கிறோம், அந்த ரகசியத்தை வச்சு நீட்டை ஒழிச்சிருவோம்னாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ரகசியம் ஓட்டு போட்டு 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க. முதல் கையெழுத்தும் போடலை, ரகசியத்தையும் சொல்லலை, எதுவுமே செய்யலை. கிட்டத்தட்ட நீட்டின் வச்சு குளறுபடி நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? நீட்டு தேர்வுக்குள்ளே நடக்கிற குளறுபடியோட நீட்டுங்கிற தேர்வை வச்சுக்கிட்டு இந்த திமுகவும் காங்கிரஸும் பண்ணின குளறுபடிகள் தான் மிக மிக அதிகம். அந்த அளவுக்கு இந்த ஒரே ஒரு எக்ஸாமை வச்சுக்கிட்டு இவ்வளவு காலமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய போராட்டங்கள் வரைக்கும் இழுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அது ஒரு தேர்வு, அவ்வளவுதான். அந்த தேர்வில் ஏதாவது குளறுபடிகள் வந்துச்சு அப்படின்னா நீதிமன்றம் என்ன சொல்லும்னா அந்த குளறுபடிகளை தான் சரி செய்ய சொல்லுமே ஒழிய ஒருபோதும் அந்த நீட்டு தேர்வை கேன்சல் பண்ணணும்னு சொல்லாது. ஏன்னு கேட்டால் நீண்ட ஆய்வுகளுக்கு அப்புறம், நீண்ட பரிசோதனைகளுக்கு அப்புறம் தான் இந்த தேர்வை உச்சநீதிமன்றம் தன் கட்டுப்பாட்டின் கீழே நடத்தணும்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்கு. இதை நாங்கள் அழிச்சிருவோம், ஒழிச்சிருவோம், விளக்கு வாங்கிறோம்னு சொல்கிறது எல்லாமே பித்தலாட்டம். இந்த நீட்டு தேர்வு வந்ததுக்கு மிக மிக முக்கியமான முதல் காரணம் திமுகவும் காங்கிரஸும் தான். முதல்ல அவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் தான் கொண்டு வந்தோம், இந்த பாவத்தை செய்து நாங்கள் தான், ஆனால் இன்றைக்கி நாங்கள் திருந்திட்டோங்கிற அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்கணும். எதையுமே செய்யாமல் எல்லாத்தையும் தூக்கி பாஜக மேலே பழியை போட்டுட்டு அதை வச்சு ஒரு பிரச்சனையை, கலவரத்தை, ஒரு போராட்டத்தை தூண்டி குளிர்காய நினைக்கிறத அந்த எண்ணம்ங்கிறது நிச்சயமாக நிறைவேறாது.